வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி பகுதியில் குடியிருந்து வருவர் முருகன். இவர் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரராக பணி செய்து வருகிறார். அதேபோல் மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலிலும் அவர் பொறுப்பாளராக உள்ளார். மேலும் திமுகவில் உறுப்பினராகவும் உள்ளார். இந்நிலையில் அந்த மேட்டுப்பட்டி காளியம்மன் கோயிலில் வரவு செலவு கணக்கு சம்பந்தமாக கடந்த சில மாதங்களாக இவருக்கும் ஒரு பிரிவினருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது முன்விரோதமாகவும் மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் வீட்டிலிருந்து வெளியே சென்ற அவர் முருகன் காணவில்லை என கூறப்படுகிறது. இவர்கள் என்னன்னா உரிய முறையில் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கவில்லை. தொலைபேசியில் மட்டும் காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. நேற்று மதியத்தில் இருந்து காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட முருகன் எங்கெங்கு சென்றுள்ளார் என்பது குறித்தும் ஆய்வை மேற்கொண்டு விசாரணையும் நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை திண்டுக்கல் நத்தம் செல்லும் சாலையில் உள்ள சானார்பட்டி அருகே சேத்துப்பட்டி என்ற கரடு பகுதியில் அவர் ஸ்கார்பியோ காரில் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் காரணமாக சானார்பட்டி பகுதியில் முருகனின் உறவினர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு ஒப்பந்ததாரர், திமுக உறுப்பினர், அதேபோல் முன்விரோதம் காரணமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முருகனின் உடல் திண்டுக்கலுக்கு வந்தால் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் என்பதால் தற்போது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முருகனின் உடல் அனுப்பப்பட்டுள்ளது. நிகிதா.